விஜய் பேசக்கூடிய அரசியல் சமத்துவ அரசியல் சொல்றாரு, சமூக நீதி அரசியல் சொல்றாரு, பட்டியல் சமூகத்துக்கான அரசியல் பேசாரு, அம்பேத்கரிய அரசியலை ஏற்றுக்கொள்றாரு, தமிழ்நாட்டினுடைய முன்னோர்களை கையில் எடுக்கிறாரு, மொழிப்போர் தியாகிகளை கையில் எடுக்கிறாரு. இவர்களுக்காக இவர்கள் வழியில நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்க வைக்கிறாரு. அது எல்லாவற்றையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணாதுரை அவர்களையுமே அவர் ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு தன் வழிகாட்டியா அவர் பார்க்கிறாரு. அப்போ அதுல என்ன முரண் இருக்கு? அந்த அவரை வீழ்த்த வேண்டிய, அவரை விமர்சனம் செய்ய வேண்டிய, அவரை அவதூறு பரப்ப வேண்டிய, அவரை கேவலப்படுத்த வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதான். புதுசா கட்சி தொடங்குறாரு, பெரும் கூட்டம் அவர் கூட கூடும், இளைஞர்கள் கூடுவாங்க. சமீபத்தில் கூட திமுக இளைஞர் அணிக்கு ஒரு உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்திருக்காங்க. இளைஞர்களே சேரலையா, எப்படி சேருவான்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இருந்தா என்னப்பா செய்யறது அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல தான் விஜய் வந்தால் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு அதிகமாகும்னு உணர்ந்ததுனால அந்த பாதிப்பு அதிகமாகிற கூட்டம் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு, கத்த ஆரம்பிச்சிருக்கு, அவதூறை பரப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏற்படும். விஜய் வர்றாரு, லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. விஜயோடைய கொள்கை அந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் கடத்தப்படுது. ஒரே நாள்ல உறுப்பினர் சேர்க்கையில 50 லட்சம் பேர் சேர்ந்த சொல்றாங்க. அப்ப அந்த 50 லட்சம் பேரும் விஜயனுடைய ஃபாலோவர் என்பது தாண்டி விஜயனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்றாங்க. விஜய் மொழிப்போர் தியாகிகளை போட்டு சொல்றாரு. அப்ப அந்த 50 லட்சம் பேருக்கும் மொழிப்போர் தியாகினை யாருன்னு படிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு மொழிப்பற்று உருவாகுது. தமிழ்நாட்டிலிருந்து போராடி உயிர்நீத்த வீரர்களை போட்டு அவங்க யாரு? புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்கால்டி, சுந்தரலிங்கம், மாமன்னர் மருதுபாண்டியர்கள், வேலு நாச்சியாரு, விருப்பாச்சி கோபால் நாயக்கர், இவங்க எல்லாரையும் அவன் படிக்க ஆரம்பிப்பான். இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவான். அப்ப அடுத்த தலைமுறை ஒரு அறிவார்ந்த தலைமுறையாக மாற்றுவதற்கு விஜய் போன்ற ஆளுமைகள் அரசியலுக்கு வருவதை இருகரம் தட்டி வரவேற்கணும். அதை விட்டுட்டு மலர போடுறதுக்கு முன்னாடி நெருஞ்சி முளத்துக்கு போட்ட அரசனை கேள்வி கேட்கும் தளபதியின் காலம் இதுங்கிற வார்த்தை தான் பல பேருக்கு உறுத்தலா இருக்கு. இதுல சில இந்த ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு போற 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு 2 மணி நேரம் ஊடகத்தில் உட்கார்ந்து பேசக்கூடிய சில கும்பல் என்ன பண்ணுது? நேற்று காலையிலே பாக்குற 9:15 அவர் அந்த கொடி அறிமுகம் பண்ணாரு. 9:18 ஒருத்தர் பேசிட்டு இருக்காருங்க ஒரு டிவியில உட்காந்து. விஜயோடைய அரசியல் பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு எடுபடாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம் தான். விஜயகாந்தை விட அவர் குறைவாதான் ஓட்டுகள் வாங்குவாரு. ஏன்னா விஜயகாந்த் 25 வருஷமா அவர் நிறைய நற்பணிகள் செஞ்சு வந்தாரு. ஏன் விஜய் செய்யலையா? அவர் மக்கள் இயக்கம் தொடங்கி விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம், விஜய் நூலகம், விஜய் மருந்தகம் அவரும் சமூக சேவை செய்யறாரு. தெரியாம எத்தனையோ மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, எத்தனையோ பேரை மேல தூக்கி விடுறாரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு செய்யறாரு. அவரால் முடிஞ்சதை தாண்டி ரசிகர்களை வச்சு எவ்வளவு நடத்திட்டு பண்றாரு. ஒரு பேஸ்மெண்ட்டை போடுறாரு. அவர் வரும்போதே ஓட்டே இருக்காது. அப்படின்னா தேர்தல் நின்னாதானே தெரியும். தேர்தல் நின்று மக்கள் அவர் அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிப்பாததும் மக்களுடைய விருப்பம். ஆனா வரும்போதே தடுப்பதற்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது.